ஃப்ரெண்ட்ஸ், டீ டைம் ஸ்நாக்ஸ்னா உளுந்த வடை, மசால் வடை இதுதான் செய்யணுமா? ஏன் இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்டா கம்பு வடை செய்யலாங்க. ரொம்ப ஹெல்தியானதுங்க. அதுக்கு 2 டம்ளர் கம்பு எடுத்து 4 மணி நேரம் ஊற போட்டு வச்சிருந்தேன். நல்லா ஊறிடுச்சு பாருங்களேன். தண்ணி இல்லாம வடிகட்டி மிக்ஸி ஜார்ல சேர்த்த பிறகு இது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு, 7 பல்லு பூண்டு, 5 வரமிளகாய், 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு நல்லா கொரப்பா அரைச்சிட்டு வந்துருங்க. அரைச்சிட்டு வந்ததை ஒரு பவுல்ல மாத்திக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் சேர்த்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் எல்லாமே சேர்த்த பிறகு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு நல்லா கலந்து விடுங்க. அந்த வெங்காயத்துல உள்ள தண்ணியே இதுக்கு போதுங்க. பாருங்க, நல்லா கலந்து விட்ட பிறகு உருண்டை பிடிச்சு பாருங்களேன். சூப்பரா உருண்டை பிடிக்க வருது பாருங்க. இப்போ ஒவ்வொரு உருண்டைகளா பிடிச்சு ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கோங்க. தட்டுல மாத்தின பிறகு ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி மசாலா வடைக்கு எப்படி நம்ம தட்டுவோம் அதே போல தட்டிட்டு இப்போ ஒரு பேன்ல ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இப்போ ஒவ்வொரு வடையா அதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு நல்லா உள்ளெல்லாம் வேகணுங்க. அதனால சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்தவொடனே இன்னொரு பக்கமும் திருப்பி போடுங்க. பாருங்க, கிறிஸ்பியான கம்பு வடை ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.